திருவள்ளூரில் 8 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு 7 நாட்கள் ஆகியும் இதுவரை குற்றவாளி கைது செய்யப்படவில்லை என்று உறவினர்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு நீதி கிடைக்குமா? தமிழகத்தை உலுக்கிய 8 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் நீடிக்கும் பதற்றம். 7 நாட்களாகியும் குற்றவாளியை கைது செய்யவில்லை என சிறுமியின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த மர்ம நபர் யார்? போலீசில் பிடிபடுவாரா? எந்த நடவடிக்கை எடுக்கிறாங்களா எடுக்கலையான்னு எங்களுக்கு தெரியல. அவங்க சொல்றதை மட்டும் தான் கேட்கிறோம். 8 நாள் குழந்தை பாதிக்கப்பட்டு இன்னும் எங்களுக்கு ஒரு முடிவும் கிடைக்கல. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியை அடுத்த ஆரம்பாக்கத்தைச் சேர்ந்த 10 வயது சிறுமி அதே பகுதியில் 4ஆம் வகுப்பு படித்து வருகிறார். கடந்த 12ஆம் தேதி பள்ளி முடிந்து ஆதம்பாக்கம் ரயில் நிலையத்தை கடந்து மாந்தோப்பு வழியாக வீட்டிற்கு நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது அந்த வழியாக சிறுமியை பின்தொடர்ந்து வந்த மர்ம நபர் வலுக்கட்டாயமாக இழுத்துச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். தரையில் இருந்த மண்ணை வாரி மர்ம நபரின் முகத்தில் தூவிவிட்டு தப்பி ஓடிய சிறுமி ஆடைகள் கிழிந்து முகத்தில் காயங்களுடன் வீட்டிற்கு வந்ததைக் கண்டு அவரது பெற்றோர்கள் உடைந்தே போனார்கள். இதனையடுத்து பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு நேர்ந்த கொடூர சம்பவத்தை கும்மிடிப்பூண்டி எஸ்பி அலுவலகத்தில் பெற்றோர் புகார் அளித்தனர். இது தொடர்பாக ஆரம்பாக்கம் காவல் நிலைய போலீசார் போக்சோ வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் பாதிக்கப்பட்ட 8 வயது சிறுமியிடம் தனியாக சென்று விசாரணை நடத்தி வாக்குமூலத்தை பதிவு செய்தனர். இந்நிலையில் 7 நாட்களாகியும் இதுவரை குற்றவாளியை கைது செய்யவில்லை என கூறி பாதிக்கப்பட்ட சிறுமியின் உறவினர்கள் ஆரம்பாக்கம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர். காவல்துறையினர் ஒவ்வொரு நாளும் வரும்பொழுது 2 நாட்கள் கால அவகாசம் கேட்பதாகவும் வருத்தம் தெரிவித்தனர். குற்றவாளியை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்றும் சிறுமிக்கு நேர்ந்த கொடுமைக்கு நீதி கிடைக்க வேண்டும் எனவும் கண்ணீரோடு வேண்டுகோள் விடுத்துள்ளனர். ஒரே வாந்தி பேதி குழந்தைக்கு ஒன்றும் முடியல சொல்றாங்க. இவங்க எக்ஸ்கியூஸ் தான் கேட்கறாங்க. 2 நாள் கேட்கறாங்க. 8 நாள் போதாதா உங்களுக்கு? நான் கேட்கறேன், 8 நாள் போதாதா? நாங்க எதோ வட மாநிலம் அங்க இங்க தான் நாங்க கேள்விப்பட்டுக்கிறோம். எங்க ஊர்ல எங்க குழந்தைக்கு பாதிப்பட்டதுனால எங்களால மீண்டும் வெளியே வர முடியல. நாங்க கோபத்தை யாரண்டா காட்டுறது? சொல்லுங்க பாப்போம். நாங்க இங்கதான் காமிக்க முடியும். இவங்க என்ன சொல்றாங்க? எங்களை காம்ப்ரமைஸ் பண்ற மாதிரி பண்ணி சொல்லி அப்படிதான் அனுப்புறாங்க. எங்களால வீட்டுல தூங்க முடியலனா எங்களுக்கு அந்த ஞாபகம் தான் வருது. சம்பவத்தில் ஈடுபட்டவரின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியும் அவர் பிடிபடாமல் இருப்பது போலீசாருக்கு பெரும் அழுத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது.